ஸ்ரீரங்கத்தில் வருடா வருடம் ஸ்ரீ ஜெயந்தி என்று பெருமாளுடைய அவதார உற்சவம். ஆவணி மாதம் அஷ்டமி திதி பகவானுடைய அவதாரம். பொதுவாக நம்மளுடைய பிறப்பு அப்படின்பது கர்மாவினால் உட்பட்டது. பெருமாள் எதுக்கு அவதாரம் செய்கிறேன் என்று பெருமாள் சொல்றது என்ன காரணம்னா, பரித்ராணாய சாதுனாம், அது மட்டும் இல்லை, அதரேவ விநாசாய துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கிளேசம் ஏற்பட்டு அதர்மம் தலை ஓங்குகிறதோ அப்பொழுது நான் அவதரிப்பேன் என்று பகவான் கீதையிலே பெருமாள் சொல்றார். அதுபோல பெருமாள் சம்பவாமி, எல்லா யுகமும் நாம் அவதரிப்பேன்னு சொல்றார். பெருமாள் 10 அவதாரம், நிறைய அவதாரம் பெருமாள் எடுத்திருக்கார். அதில் ஆழ்வார்கள் நமக்கு காட்டிய அவதாரங்கள் 10. வீணோடு ஆமை, முன்னு விராமனாய் ராமனாய், பின்னு விராமனாய் தாமோதரனாய், கல்கியுமானான்னு பெருமாள் நம்ம ஆழ்வார்கள் நமக்கு 10 அவதாரத்தை எடுத்து சொல்லி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக பெருமாள் இங்கே அவதரிக்கிறான் என்று பெருமாள் சொல்றார். வேதாந்த தேசிகரும் சொல்றார், பெருமாள் நம்மளை எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்றத பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார் அப்படிங்கிறது. பெருமாள் ஒருத்தனுக்கு அபயம் கொடுக்கணும்னு நினைச்சுட்டான் அப்படின்னா, திரௌபதி கோவிந்தான்னு கத்தினான், யாரையும் எதிர்பார்க்கலவோ. தன்னுடைய 5 கணவர்கள் அங்கே இருக்கா, கிருப்பர், துரோணர், பீஷ்மர், மகாபெரிய பீஷ்மர் இருக்கார், அத்தனை பேரும் இருக்கா. அத்தனை பேரும் நம்மளை கை விட்டதும் திரௌபதி கையை தூக்கி பெருமாளை தூக்கி கத்துறான். கோவிந்தேதி சமாபாக்கிய கிருஷ்ணேதிச்ச புனப்புனகா மனசா சிந்தையாமாச தேவம் நாராயணம் பிரபும் ஆகிருஷ்ட துவாரகாவாசி குவாசியானவ நந்தன இமாம் அவஸ்தா சம்பிராப்தா அநாதாம் கிம்புபேக்ஷசி. கோவிந்த துவாரகாவாசி கிருஷ்ணரூபி ஜனப்பிரியன்னு பெருமாளை நோக்கி கையை தூக்கி கத்துறா. பெருமாள் அவளுக்கு அபயம் பண்ணினான். ருக்மிணியோட பெருமாள் அங்கே விளையாடின்னு இருக்கான். பெருமாள் ஓடி போயிட்டு திருப்பி வந்தானான். என்ன அப்படின்னா, நான் போல நாமமே காப்பாத்தி விடுத்து அப்படின்னா. ஆக பெருமாள் இப்படி ஒரு திரௌபதியா இருக்கட்டும், அந்த திரௌபதி செஞ்ச உபகாரத்துக்காக பெருமாள் எப்படி அவளுக்கு அபயம் பண்றான்னு மகாபாரத கதை பூரா தெரிகிறது. அவ வனத்துக்கு போனா வனத்துக்கு வரார், விராட தேசத்துல போய் பெருமாள் அங்க இருக்கார், 18 நாள் தூது போறார், இவாளுக்காக யுத்தத்தையே நடத்துறார். அந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்துல ஏதேனும் பிரச்சனை வரச்சே என்னன்னா, பீஷ்மர் தன்னுடைய துரியோதன்கிட்ட சொல்றார், நாளைக்கு அந்த அப்பாண்டவமா பண்ணிடுவேன், 5 பேரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றச்சே கிருஷ்ணர் இங்கிருந்து போய் திரௌபதிய இந்த அவருடைய பீஷ்மனுடைய பர்ணசாலை கொண்டு போறார். அவர் அங்கதான் வாள்லாம் வச்சிருக்கார். அங்க ராத்திரி ஆனதும் சமபரிகாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெண் வரான்னு தெரிஞ்சும் தீர்க்க சுமூலி பகவான் சொல்லிட்டு தெரியாம, நாளைக்கு அப்பாண்டவமா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவ்வளவு தீர்க்க சுமூலி பகவான்னு சொல்லிட்டா என்னன்னா, நாளைக்கு அந்த 5 பஞ்சபாண்டவர்களையும் காப்பாற்ற போறான்னு அர்த்தம். இது பண்ணது கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வெளில வந்தார். எப்ப என் சத்தியத்தை நீ மீறடிச்சியோ அப்போ உன் சத்தியத்தை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னார். என்ன பெருமாள் சத்தியம் பண்ணேன்னா, 18 யுத்தத்துல நான் ஆயுதம் ஏந்த மாட்டேனர். அடுத்த நாள் பீஷ்மர் யுத்தம் பண்ணச்சே அர்ஜுனன் சளைச்சு போறான். அர்ஜுனனை கொண்டாடும் விதமாக தன்னுடைய அந்த யுத்தத்துல பெருமாள் எகிரி குதிச்சுட்டார். இதுல இருந்து அந்த ரதத்துல இருந்து எகிரி குதிச்சார். ஸ்வநிகமம் அபகாய மத்பிரதிஜாம், தான் செஞ்ச சத்தியத்தை மீறி பக்கத்துல சக்கரத்தை ஆயுதமா எடுத்து பீஷ்மர் மேல அடிக்க போயிட்டார். அப்போ ஒரு பக்தனுக்காக பெருமாள் தான் கூட சத்தியத்தையும் மீறான் அப்படின்றது இந்த மகாபாரதத்துடைய பெருமாள் எப்படி நம்ம ரட்சிக்கிறான்றது சாரம். ஆழ்வார்களுடைய பல பாசுரங்களிலே கிருஷ்ணாவதாரம் பிரதிபலிக்கிறது. நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவன்னே பேர். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இருந்தவர் நம்மாழ்வார். இப்படி கண்ணனும் கருந்தையும் காட்சி படைக்கின்றேன்னு ஆழ்வார்கள்லாம் கதறா. ஆக இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்றது பாலலியிலேருந்து ஆரம்பித்து பெருமாளுடைய பராக்கிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய அனுபூதி, தான் குருவாக இருந்து தத்துவத்தை நியமிக்கும் போது கூட பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு கிருபையோடு அர்ஜுனனுக்கு சொல்றார். ஆக இந்த கிருஷ்ணாவதாரத்தை எப்போதும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது பெரியவாளுடைய ஒரு ஆசை. இந்த தர்ம சம்ஸ்தாபனத்தை தர்மரை கொண்டு அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு பகவான் தன்னடி சோதியாரா அப்படின்றது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய சாரம். எதனால பகவான் அவதாரம் பண்றான் அப்படின்னா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுவதற்காக பகவானுடைய அவதாரம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில ஆவணி மாசம் அஷ்டமி தீயில பெருமாள்
காரா கிரகத்துல பெருமாள் பிறக்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்கிணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம்னு பெருமாள் பிறக்கும் போதே தேவகிக்கு சதுர்புஜத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். கம்சன் வந்துடுவான், நீ இப்பேற்பட்ட ஒரு அலங்காரத்தோட நீ இருந்தேனால் கம்சன் உன்னை கொன்னுடுவானே அப்படின்னு பெருமாள் தேவகி பயப்பட கம்சனுடைய வதம் வரையிலும் பெருமாள் இருகையோடு காட்சி கொடுத்தான். கம்சன் வதம் ஆனப்பறம் பெருமாள் 4 திருக்கைகளோட இருந்தார். இங்க அதாவது இங்க துவாரகையில பிறந்து நந்தகோபுருடைய பெருமாள் அங்க வசுதேவர் கொண்டு அங்க வேலை பண்றார் கிருஷ்ணர். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி இன்றளவும் பெருமாளை நம்பினா சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆச்சசி அபயம் சர்வபூதேபியோ ததாமியது விரதம் மம. நான் உன் ரட்சிக்கணும்னு சொன்னா அனன்யா சிந்தையந்தோம ஏஷனா பரிபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமேம். யாரும் வேண்டாம், நீ ஒருத்தனே கதி. தொய்ரட்சதி ரட்சகைக்கு மன்யி தொய்சா ரட்சதி ரட்சகைக்கு மன்யி. நீ தான் எனக்கு தெய்வம், நீ மட்டும்தான் என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொன்னா நீ எங்க இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன்னு கிருஷ்ணாவதாரனுடைய பெருமாளுடைய அவதார காரிக்கை அது. இப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தை நாம் கொண்டாடும் வண்ணமாக இங்கே ஸ்ரீரங்கத்திலே கார்த்தால பெருமாள் 9 காலுக்கு புறப்பட்டு இங்கே ஸ்ரீஜெயந்தி மண்டபத்துக்கு எழுந்தருளி பெருமாளுக்கு திருமஞ்சனம் கண்டருளி சாயங்காலமே பெருமாள் திருப்பி 6 மணிக்கு உள்ளே எழுந்தருள்வார். பிறகு இங்கே ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஒரு விசேஷம் பார்க்கணும். இந்த ஊர்ல வசுதேவர் தேவகியோட பெருமாள் எழுதியிருக்கார். தன்னுடைய பிறந்த அம்மா அப்பாவோட பெருமாள் இங்கே எழுதியிருக்கார். ஏன் அப்படின்னா பரமபதமா இருக்கிறனால எல்லாமே இங்கே மூலமூர்த்தி தான். இங்கே எல்லாமே வசந்தஸ்தானம் உத்தமோத்தம க்ஷேத்திரமா இருக்கிறதுனால இங்க வசுதேவர் தேவகி ரோஹிணியோட பெருமாள் இங்கே எழுதியிருக்கார். முன்னாடி கிருஷ்ணன் எழுந்தருளியிருக்கார். சாயங்காலம் அந்த கிருஷ்ணருக்கு திருமஞ்சனம் கண்டருளி சங்குப்பால் விசேஷமா குழந்தை பிறந்தோடனே சங்குல பாலாடையில பால் கொடுப்பாள். அப்ப சங்குப்பால் கொடுத்து இரவு அரவணையோடு இன்று காலமானது பூர்த்தியாகப்படும். அதாவது ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னா நம்ம ரட்சிக்கிறதுக்காக. அபயம் சர்வபூதேபியோ. நம்ம பெருமாள் இடத்துல போய் என்ன ரட்சின்னு கேட்கணும் அவசியம் கிடையாது. பெருமாள் சொன்னதை செஞ்சுண்டு நம்ம நித்திகரமாக செஞ்சுட்டு இருந்தாலே பெருமாள் ரட்சிக்கிறான் அப்படின்றது பகவானுடைய அவதார காரிக்கை. கிருஷ்ணாஷ்டமி எல்லாரும் கொண்டாட வேண்டியது. ஏன்னா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீந்த ஜீவர்புது திருவாநிதிர் மதிர்மமா அப்படின்பார். யோகேஸ்வரான கிருஷ்ணன் நமக்கு எல்லா விதமான பெருமாள் கீதையில உபதேசம் பண்ணும்போது குருவாகவும் இருந்தான் இல்லையா? குருவா இருந்து ஜெகத்குருன்ற கிருஷ்ணர் எல்லாரும். அதனால அந்த கிருஷ்ணாஷ்டமியை கொண்டாடணும். ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட பகவான் எழுந்தருளி இருந்து நமக்கு சேவை சாதித்து இன்றளவும் கீதையினுடைய சாரத்தை எல்லா பிரிவாலும் எடுத்திருக்கான். எல்லா ராமானுஜர்லேருந்து ஆரம்பித்து பெரிவாச்சரம் பிள்ளைலேருந்து ஆரம்பித்து பிள்ளலோகாச்சாரியர் வேதாந்த தேசிகர் மணவாள மாமனிகள் எல்லாருக்கும் கீதை அப்படின்றது அடிப்படையான சாரமாக இருக்கு. அந்த கீதோபதேசம் பண்ண பெருமாள் நமக்கு எல்லா விதமான ரட்சையும் செய்யட்டும் என்று பிரார்த்தித்து அனைவரும் நடக்கூடிய திருமஞ்சனத்தை கலந்து கொண்டு பெருமாள் தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கொண்டு அனைவரும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம்.